ஜிம் பக்கம் எட்டி பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. இந்த வருஷமே முடிய போகுது. ஜூன்ல தான் போகவே ஆரம்பிச்சேன். அதுலயும் பாதி நாள் போகவே இல்ல. சரி எதுக்கு இனி ஜான்வரி வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு, இன்னும் 2 மந்த்ஸ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாச்சு. எல்லா இயர் ஸ்டார்ட்டிங்லயும் இந்த மாதிரி ஒரு சார்ட் எடுத்து கிச்சன்ல ஒட்டிருவேன். ஸோ ட்ராக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வருஷம் 65 கேஜி இருந்தேன். ஸோ ஒரு மந்த்துக்கு 1/2 கேஜி வச்சு கம்மி பண்ணால் கூட ஈஸியாக கம்மி பண்ணிடலான்னு சொல்லிட்டு 58 கேஜி கோலாக வச்சேன். பார்த்தா ஒரு இன்ச் கூட கம்மியாகலை. எனக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னா வெயிட் ஜாஸ்தி ஆகலை, மெயின்டைன் ஆனதே எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. சரி, யாரெல்லாம் உங்கள் லைஃப்பில் லா ஆஃப் அட்ராக்ஷனை ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். என்னோடய லைஃப்பில் லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. நான் என்ன நினச்சாலும் அது எனக்கு ஈஸியாக நடந்துடும், ஈஸியாக கிடச்சிரும். இந்த வருஷம் ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு நினச்சது எல்லாமே நடந்துச்சு. ஹெல்த்தில் ப்ராப்ளம், ஃபினான்ஷியலி ப்ராப்ளம், எமோஷ்னல் ப்ராப்ளம், ஃபேமிலி ப்ராப்ளம். சரி, யாராச்சும் அவங்களுக்கே இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நினப்பாங்களான்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. இந்த மிஸ்டேக்ஸ்லேருந்து நான் நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஒவ்வொரு வீடியோவாக. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். முன்னாடி யாராச்சும் அவங்க பசங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஷேர் பண்ணாங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் டேயே என் பசங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகிடும். அப்போல்லாம் இந்த விஷயம் எனக்கு புரியலை. இப்போ தான் அந்த ரீசன் என்னன்னு எனக்கு தெரியுது. நான் அதே விஷயத்த, அதே சீனை எனக்கு ரீக்ரியேட் பண்ணி அந்த இடத்துல என்னை வச்சு நான் ஃபீல் பண்ணுவேன். எந்த ஒரு தாட்டுக்கு நம்ம எமோஷன் கொடுக்குறோமோ அது நம்ம ரியாலிட்டியாக மாறிடும். இது நான் ரியலிஸ்டிக்காக அனுபவிச்சிருக்கேன். உங்கள் யாருக்காச்சும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இனிமேல் யாராவது சொந்த கதை, சோக கதை ஷேர் பண்ணாங்கன்னா அந்த இடத்துல உங்களை வச்சு நீங்கள் இமேஜின் பண்ணி பார்க்காதீங்க.